ஜிம்பாப்வே நாட்டின் ஹராரே நகரில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டி கிரிக்கெட் ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான இந்த மிக முக்கியமான ஆட்டத்தில் இந்திய இளம் நட்சத்திரம் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியான சதம் விளாசி வரலாறு படைத்துள்ளார். வெறும் 55 பந்துகளில் சதமடித்து இந்திய அணியை வலுவான நிலைக்கு கொண்டு சென்றார். தொடக்க வீரர் ஆரோன் ஜார்ஜ் விரைவில் ஆட்டமிழந்தாலும் ஆயுஷ் மத்ரேவின் அரைசதமும் வைபவின் புயல் வேக இன்னிங்ஸும் இணைந்து இங்கிலாந்து பந்துவீச்சை முற்றிலும் சிதறடித்தது. வைபவ் மொத்தமாக 175 ரன்கள் குவித்தார். இதில் 15 பவுண்டரிகளும் 15 சிக்சர்களும் இடம்பெற்றிருந்தது என்பது அவரது அதிரடியை வெளிப்படுத்துகிறது. இதன் பலனாக இந்திய அணி 50 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 411 ரன்கள் என்ற மாபெரும் இலக்கை நிர்ணயித்துள்ளது. இப்போது பதிலடி கொடுக்க முயலும் இங்கிலாந்து அணி 32 ஓவர்களில் 252 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையை பார்க்கும்போது இந்தியாவின் வெற்றி ஹம்பிர் உறுதி என சொல்லலாம். இந்த தொடரில் இதுவரை தோல்வியே சந்திக்காத இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுவதால் போட்டி தொடக்கம் முதலே விறுவிறுப்பாக இருந்து வருகிறது. ஏற்கனவே 5 முறை உலக சாம்பியனான இந்தியா தனது 6வது உலக கோப்பையை கைப்பற்றும் முனைப்பில் இருக்கிறது. மேலும் 2022 இறுதிப் போட்டியிலும் இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று அந்த சாதனையை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்ய இந்திய இளம்படை தயாராக உள்ளது.